கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து தேவ சமாதானத்தோடு கூட நம்ம எல்லாரையும் வழிநடத்துவராக. இந்த ஜனவரி மாதம், இந்த 26வது வருஷம் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு நாம வந்திருக்கிறோம். இந்த 30ஆம் தேதிக்கு உபவாசத்தோடு கூட அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க, நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க, நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க நம்ம எல்லாரையும் முழுமையாய் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறேன். நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிக்க அப்படி சொல்லி, எஸ்அப்பா நான் உண்மையே நோக்கி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 14வது பாடல், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மையே துதிக்கிறேன், நீரே என்படி, நீரே என் சத்தியம், நீரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திற்கு நாம் வருவோம். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நான் உந்தன் ஜீவன் நன்றோ, நீரெந்த ஜீவன் அல்லோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், எப்படி அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நல்ல மேய்ப்பன் நீதானையா, நல்ல மேய்ப்பன் நீதானையா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, சொல்லுங்க, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், ஜீவநீரூற்று நீர்தானையா, ஜீவநீரூற்று நீர்தானையா, உந்தன் தாகம் கொண்டே, உந்தன் தாகம் கொண்டே, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பா உம்மையே நோக்கி நான் பார்க்கிறேன், என்னை நேசிக்கிற அன்பானவரே உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம்
அவரையே நோக்கி நாம பார்ப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, காலை நேரத்திற்காய் மத்தியான வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரிகள், தாய்மார்கள், ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயத்துல எங்களுடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை உமது மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்படியாக இந்த நாள் முழுதும் தேவரே உங்களுடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரம் எங்களை அற்புதமாய் வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களையும் எங்கள் முழு குடும்பத்தையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ எங்க வீட்டு ஓனரையும் கூட உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அப்படியே செய்ய போவதற்காய் நன்றி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் எல்லாருமாய் தேவனை நோக்கி ஆராதனை செய்து தொடர்ந்து நம்ம ஜெபத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம் மீது இருக்கிறது நிமித்தம் தான் இந்த மாசத்தின் கடைசி நாளுக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதம் முழுவதும் முடிக்கும்படிக்காக, இந்த மாதம் முழுவதும் பிரவேசிக்க கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லி, ஆகவேதான் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும், என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் இயேசப்பா நல்லவர். ஆகவே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும். ஆகவே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை கொண்ட தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னார், பரலோக சிங்காசனத்தில நமக்காய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த தேவனை சொல்லலாமா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சொல்லுங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. ஆமென். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். நாமும் ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தமுள்ள பேச்சு, பரிசுத்தமான பார்வை, பரிசுத்தமான சிந்தனைகள், பரிசுத்தமான குடுக்கல் வாங்கல் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுதான் தேவன் நினைக்கிறாரு, நம்மை படைத்திருக்கிறாரு. முடிந்த அளவு நிச்சயமாக நம்மால இருக்க முடியும், செய்வோம், செய்யணும். அததான் தேவன் விரும்புகிறார். நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன நினைக்கிறோமா, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே நம்ம படைச்ச தேவன் அவருடைய பிள்ளைகளாக நாம கூட நல்லவங்களா இருக்கணும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த சூழ்நிலைகள் காரணமாக எத்தனையோ சில தப்புதங்கள், சில காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவர் கர்த்தரை மன்னிப்பை கேட்டு, ஆண்டவரே நாங்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க எங்களை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம், துதி பாடல் 79வது பாடல். மனதுருகும் தெய்வமே இசையா, உங்களை மனதார துதிக்கிறேன். வாயின்னு வார்த்தை வழியா இல்ல, ஒரு முதட்ட அவள் வழியா இல்ல, மனதார உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசப்பா. பாடல் புஸ்தகத்திலே 79வது பாடல், சாம் நம்பர் 79. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ
அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். சொல்லுங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாரே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வம் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாரே துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்துக் கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்துக் கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாரே துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதாரே துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உம்மேலே விழுந்ததையா, ஐயா உங்க மேலே விழுந்ததையா, ஐயா உம் மேலே விழுந்ததையா. நீ நல்லவர், நீ நல்லவர், ஆமென். நல்லவர், Thank you. நீ நல்லவர், சர்வ நல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம் மீது இருக்கிறதுனாலதான் மனதுருகுகிற தெய்வம் நம் மேல அவர் பலத்த காரியமாய் இறங்கி நம்மை ஆசிர்வதிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த இன்னைக்கு ஒரு பிளெஸிங்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 John 5th chapter 12th word. எடுத்துக்கங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனாய குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Yes, hallelujah. Thank you Lord. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். என்ன இது அர்த்தம்? குமாரன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஒருவேளை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் உள்ளத்திலும் இல்லத்திலும் இல்லாத இருக்கிறாங்களோ அவங்க ஜீவனே இல்லாதவர்கள்.
உயிர் இருந்தும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாதவர்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு ஜடத்தை போல போயின்னு இருக்குது, வந்து இருக்குது, ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணிருக்குதுன்னு தெரியல, என்னவோ தெரியல, அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல பாருங்க, இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. இங்கிலீஷ்ல எடுத்துட்டு நான் படிமா. 1 John chapter 5 12th word, 5th 12th. Whoever has the Son has this life. Whoever does not have the Son of God does not have life. Yes, அதுல என்ன அழகா சொல்லுங்க, Son of God. இங்க இப்ப தமிழ்ல படிங்கம்மா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Son of God, தேவனுடைய குமாரன் இல்லாதவர்கள் ஜீவனே இல்லாதவர்கள். ஆகவே இந்த நாட்களில நாம ஒரு தீர்மானம் பண்ணோம், நமக்குள்ள ஜீவன் இருக்குதா? இருக்குதுங்களா? அப்ப நம்மள யாரு? தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காதவங்க ஜீவன் இல்லாதவங்க. ஆகவே இன்னைக்கு ஒரு முழு தீர்மானத்தோட நம்ம எடுத்திருக்கிறோம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்குள்ள ஜீவன் இருக்குது, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் அவர் சொல்றார், நீ நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவில்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை. அது எப்படி இருக்குதுங்களா? காலைதோறும் புதிதா இருக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் அவரு கிருபை இறக்க என்ன சொல்லுவாங்க, ஒரு நாளும் நமக்கு கிடைக்கிறது ஒரு கிரேஸ் ஆஃப் டே. நம்ம என்ன சொல்ற, காலையில எழுந்திரிச்சோம் குட் மார்னிங். என்ன அழகா அந்த நாள் கண்டுபிடிச்சிருக்காங்க, குட் மார்னிங். நமக்கு இந்த நாள் நல்ல நாள், குட் டே, குட் டே. இந்த குட் டே யார் கொடுத்ததுமா? அந்த நல்லவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த பாடல் சொல்லிச்சீங்களா, சாங் நம்பர் 17, மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திர. இந்த நாளை கொடுத்தவன் நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அது எப்படிமா? அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், ஒரு நாளும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். இன்று தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, ஓம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவள் ஒவ்வொரு நாளும் அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாயிருக்கும். மனதுருகம் தெய்வம் நம்மேல் மனதுருகம் வைத்தார்னா தான் தட்டி எழுப்பி இன்னைக்கு ஜீவனை கொடுப்பார். அப்ப எந்த ஒரு மருந்தாலோ மாத்திரையாலோ ஏதானோ நாம முன்னுகிற ஆகாரத்தினாலும் ஜீவன் இல்லமா. தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அந்த தேவனை நம்ம துதிக்கலாமா? இன்னைக்கு ஜீவனை கொடுத்த, இன்னைக்கு சொல்றபடி வசனம், குமாரன் உடையவன் ஜீவனை உடையவன். இன்னைக்கு அந்த ஜீவன் நீங்க பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறவங்க தேவனுக்கு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணோம்? கரங்களை உயர்த்தி சத்தத்தோடு அப்படி துதிங்க. ஆமா,
தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஆமா, தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. துதிக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, உண்மை ஆராதிக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளையும் இந்த மாதத்தையும் இந்த வருஷத்தையும் கொடுத்திருக்கிறீரே, அதுக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆசீர்வதிங்க. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே, நீர் இருக்கிறவரா எங்கள் மத்தியிலே இருக்கிற அதுக்காக நன்றி 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 ராஜாவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. ஆமாண்டவரே, இறக்கத்துக்கு முடிவில்ல, உங்க அன்புக்கு அளவே இல்ல. அது எங்களுக்கு காலைதோறும் புதிதாய் கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி 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 நன்றி. தேவனை துதித்து தேவனை ஆராதித்து அவருக்கு இந்த நாளுக்காக நன்றி சொன்ன நம்ம யாவரும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த நாளுக்காக, இந்த நாளிகைக்காக, இந்த ஜீவனுக்காக, உங்க அன்புக்காக நன்றி 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 நன்றி. எல்லாம் அப்படி கரங்களை தட்டிங்க தட்டிங்க. நன்றி 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 சப்பா, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளையும் ஆராதித்து மகிமைப்படுத்த நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்மா. உங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை, உங்க வம்சங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் கணவன்மார்களை, கூட பிறந்தவர்களை, உங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஒருத்தரும் அளவில்லாமல் தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த வேளையில சில கருத்துக்களுக்காக ஜாப் பண்ண போகிறோம். முதலாவதாக எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும், அவங்க குடும்பங்களுக்காகவும், அவங்க தேவைகளுக்காகவும், அவங்க உடல் நலன்களுக்காக நம்ம முக்கியமாக ஜாப் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஊழியக்காரர்களுக்காக மாத்திரம் ஜாப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ லார்ட். ஆமா, உங்க குடும்பங்களை, மனைவிகளை, உங்க பிள்ளைகளை, கணவன்மார்களை, உங்க அம்மா அப்பாக்களை ஒருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல உடல் சோகத்தை கொடுங்க, தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. அதுவரை நலன்பலன்களை ஆசீர்வதிங்க. அதுவரை நீர் அவர்கள் தேவைகளை சந்தித்து ஊழியத்துக்காக என்ன கஷ்டங்களை படுறாங்களோ, அதுவரை பண தேவைகளை, ஜன தேவைகளை, சபை தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க தகப்பனே, சந்திங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பெடலை தாங்க. அதுவரை இந்த நாளிலே சுகராலும், பிபியாலும், தைராய்டாலும், ஹார்ட் பெயினாலும், அதுவரை கை கால் நோவாலும், எத்தனையோ ஊழியக்கார பிள்ளைகள் எல்லாமே இருந்தாலும் என் தேவனுக்காக ஓடுகிற பிள்ளைகள் அநேக ஆயிரம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பெரியோர்களை ஆசீர்வதிங்க. அந்த வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வாலிப பிள்ளைகள் எதிர்காலங்களை தாங்க, ஏற்ற துணையை தாங்க, ஏற்ற குடும்பங்களை தாங்க ராஜா. நீர் அடையாளமாய் காண்பீங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல யாரை நம்புவது என்று சொல்லி உண்மையே நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த வாலிப பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஏற்ற துணையை தாங்க ஆண்டவரே. அந்த ஊழியக்கார குடும்பங்களுக்கு ஏற்ற துணைகளை தாங்க தகப்பனே. என் தேவரே செய்ய போகிறமைக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி. அது ஒருவேளை அந்த வீட்டுல நல்ல படிப்பு படிச்சிருந்தா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தாங்க தகப்பனே. அன்பரே, நீ கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வேதத்தை எடுத்து சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஃபாதர்மார்களும், சிஸ்டர்மார்களும், பிஷப்மார்களும், ஆயர்களும், பாஸ்டர்மார்களும், எல்லா இவாஞ்சலிஸ்டுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. எஸ் எஸ் எஸ். நன்றி 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 நன்றி. கர்த்தர் நாம் ஜெபத்தை கேட்டு எல்லா ஊழியக்கார பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பார்மா. அப்ப இந்த வேலையில ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, அந்த பேர்களை சொல்றேன். அந்த குடும்பங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். கார்த்திக் என்ற ஒரு சகோதரனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த சகோதரனுக்கு கண்ணுல ஏதோ ஒரு கண்ணு பட்டுச்சோ இல்ல கை பட்டுச்சோ, ஏதோ ஒரு டஸ்ட் வந்துச்சு, எதுன்னு தெரியல. பார்த்தா அந்த சகோதரனுக்கு இப்போது கண் பார்வை மங்கி போயிருக்குதான். ஆகவே அந்த சகோதரனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அந்த சகோதரி இப்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாப்ல. அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்த திருமணம் ஆகி 4-5 வருஷங்களே ஆகியிருக்கிற அந்த மகன் கார்த்திக் கண்களை தொடுங்க அப்பா. டாக்டர் டெஸ்ட்ல இருக்கிறாப்ல ஹாஸ்பிட்டல்ல. அந்த விக்ரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த மகனை தொடுங்க, அந்த மகனை ஆசீர்வதிங்க. அந்த
ஆண்டவரே எந்த ஒரு பெரிய சிகிச்சை இல்லாமல் ஒரு சிறிய ட்ரீட்மெண்ட்ல அந்த மகன் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மனைவியை ஆசீர்வதிங்க. அவங்க தாயாராக ராதம்மா அவங்களுக்கு கால் நோவு ஆண்டவரே, அந்த கால் வீக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவங்க தாயாரை தொடுங்க தகப்பனே. அந்த ராதம்மாவை ஆசீர்வதிங்க. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல குமாரி அம்மாக்கு இருக்கிற கோல்டுகள் நீங்கி அந்த அம்மாக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை கிடைக்க ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென் ஆமென். குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம். நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை பெறவே நீங்க தாங்க ராஜா. அதே போல ஜெஸ்ஸி அம்மாக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தையும் அவங்க வீட்டுல இருக்கிற மகன் பிரமிளாக்காக பெட்ரிஷாக்காக வரப்போகிற எக்ஸாமினேஷன்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே கடைசி செமஸ்டர் ராஜா, அந்த மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை ஜெஸ்ஸி அம்மாக்கு தாங்க, அதற்காக நன்றி. இந்த வேளையில அந்தோனி ஜெரார்ட் அந்த மகனுக்கு கேஸ் பெஸ்ட் ஆகி அந்த மகன் ட்ரெஸ்ஸிங்ல இருக்கிறாப்ல. 8 நாளைக்கு ஒரு நாள் அந்த தம்பிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணோம்னா அப்ப அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே அந்தோனி ஜெரார்டை கருத்துல புகழுகிறோம். அந்த மகனுக்கு ட்ரெஸ்ஸிங்ல பயங்கரமான ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த மகனை போல யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் மண்ணை இறங்குங்க ஆண்டவரே. ட்ரெஸ்ஸிங் டைம்ல அவங்க பலத்தை தாங்க ராஜா. அப்பா உங்களுடைய கிருபையை தாங்க ராஜா. அந்த ட்ரெஸ்ஸிங் நேரத்துல அந்த நோயெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை தாங்க ராஜா. மகனை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நிறைய பேர் இந்த நாட்களில ட்ரெஸ்ஸிங்ல ஆண்டவரே எவ்வளவு பெயின்களை சகிச்சு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்க புது பலனை தாங்க ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மகன் ஜெரார்டை சாட்சியாக நீங்க வைப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி. அதே போல பிருத்திவிராஜ் அந்த மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிரெயின் வரைக்கும் எஃபெக்ட் ஆயிட்டு அந்த மகன் கொஞ்சம் மென்டல் மாதிரி ஆயிட்டிருக்கிறாப்ல. ஆகவே ஆண்டவரே அந்த மகனை தொடுங்க என்று சொல்லி பிருத்திவிராஜுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிருத்திவிராஜை தொடுங்க தகப்பனே. வாகனம் ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற அந்த மகனை தொடுங்க. யாரெல்லாம் வாகனம் ஓட்டி போறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உங்கள் கிருபையை தாங்க ராஜா. டென்ஷன் இல்லாம வண்டி ஓட்ட உதவி செய்யுங்க தகப்பனே. நீ ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பிருத்திவிராஜை தொடுங்க. அவங்க பெற்றோர் கண்ணீரை பாருங்க. இந்த மகனை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீ வந்திருக்கிற மகள் ஷீலாக்காக ஸ்தோத்திரம். மகள் ஷீலாவை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. மகள் நடுக்கவும் ஆண்டவரே ஜெபத்துகளுக்கு வரவும் ஆண்டவரே பலனை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. இன்னுமாய் போதுமான பலத்தை தாங்க ஆண்டவரே. அந்த பாடி இஷ்யூவை என் கர்த்தர் மாற்றின தகப்பனே. நல்ல ஹெல்த் அண்ட் வெல்த்தை தாங்க தகப்பனே. மகள் ஷீலாவையும் அவங்க சகோதரி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே ஷீலாமாவை ஆண்டவரே கூட பிறந்த ஒவ்வொரு பிறப்புகளுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சாந்தி அம்மாக்காக ஸ்தோத்திரம். அவங்க சகோதரி ஆசீர்வதிங்க. அவங்க கணவனை ஆசீர்வதிங்க. மகனை ஆசீர்வதிங்க. அந்த வீட்டுக்காக கொடுத்த பணங்கள் அவங்க விட்டு சேர உதவி செய்யுங்க தகப்பனே. எப்படியாவது அந்த மகனோடு கூட பேசுங்க. அந்த ஓனரோடு கூட பேசுங்க. லட்சமாய் கொடுத்திருக்கிற அந்த பணங்கள் அவங்க கிட்ட சேர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி. எங்க மேரியம்மாக்காக மணி பிரதர் சுசானா டாமுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளுக்கு அடையாளமாய் கொடுத்த வீட்டுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டு காரியங்களை சந்திங்க. தேவைகளை சந்திங்க. அந்த வீட்டிலே கர்த்தர் நீங்க எஜமானனாய் இருப்பதற்காக மக்கள் நன்றி. நீண்ட நாள் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமான வீட்டை காண்பித்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த வீட்டுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ சகலத்தையும் கர்த்தர் பூர்த்தி செய்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே தச்சம்மாக்காக ஸ்தோத்திரம். அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை தாங்க. அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. இந்த கிருபை அந்த தாயாரோடு கூட இருக்கட்டும். உண்ண ஆகாரத்தை ஆசீர்வதிங்க. குடிக்கிற தண்ணீரை ஆசீர்வதிங்க. அதுல போதுமான பலன் அவங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் தகப்பனே. என் கர்த்தர் நீங்க செய்கிறதுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். எங்க வீட்டு ஓனரையும் ஆண்டவரே அந்த தாயாரை கூட கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த தாயாரை கூட ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே உடல் சௌக்கிய ஆரோக்கியத்தை நாங்க நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். யாரெல்லாம் அந்த நாட்களில மரித்திருக்கிறார்களோ அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தாங்க ராஜா. அந்த குடும்பத்தின் கண்ணீரை தொடையுங்க தகப்பனே. தகப்பன் இல்லாமல் மனைவி இல்லாமல் பிள்ளைகள் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர்
கர்த்தர் நீங்க அடைக்கலமா இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே சகோதரி லியோ மரித்து போயிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஆறுதலை தாங்க ராஜா. நீரே இந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்க. கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் கண்ணீரை தொடையுங்க ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. என் கர்த்தர் நீர் இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு. அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுகிறமைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். அவங்க தேவைகள் ஏராளமா இருக்கும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை பார்த்து முடித்த உடனே தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் அவங்க தேவைகள் சந்திக்கிறமைக்காக மக்கள் நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள் கடன்களை சந்திங்க ஆண்டவரே. வாங்கின கடன்களை திரும்ப கொடுக்க அந்த பிள்ளைகள் சம்பளங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. என் கர்த்தர் செய்திருமைக்காக மக்கள் நன்றி. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமைகளை ஒவ்வொருவருக்கே செலுத்தி நேற்று என்று மாறாது இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே எங்க எல்லாருமாய் தாழ்த்தி இந்த நாட்கள்ல எக்ஸாமினேஷனுக்காய் தயாராக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிரிப்பரேட்டரி எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு ஆய்கொண்டிருக்கிறது ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இந்த எக்ஸாமினேஷன் நல்ல மார்க்குகளை வாங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் மற்றும் இந்த நல்ல பிதாவே ஆமென் 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 ஆமென். நன்றி 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 நன்றி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக அப்பா என்னை முழுமையாக இந்த உத்தர ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாடலின் 235 தேங்க்யூ ஜீசஸ் சாங் நம்பர் 235. நன்றி சுவாமி தகப்பனே. நீர் எங்கள் மத்தியிலே இறங்கினமைக்காக நன்றி. விண்ணப்பத்தை கேட்டமைக்காக நன்றி. அந்த விண்ணப்பத்தின் தேவைகளை சந்திக்கிறமைக்காக உமக்கு கொடான குறை நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் ஆமாப்பா சொந்தம் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். சொல்லலாமா? அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. அப்பா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா. கள்ள கபடும் இல்லாமல் காத்து கொள்ளுமையா. ஒரு கள்ள கபடும் இல்லாமல் காத்து கொள்ளும். அர்ப்பணித்தேன் சொல்லுங்க. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். இந்த வேளையில் அர்ப்பணித்தேன் ஆண்டவரே. உங்க வார்த்தைகளை கேட்க நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபங்களை கேட்கமைக்காக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ வழிந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ வழிந்தது. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிர்
உயிரோடு இருக்கும் காலெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கே சொந்தமையா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா விண்ணப்பங்களும் இந்த பாதத்துல வைக்கிறோம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நல்ல உடல் சோக்கிய ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலனை தாங்க. எந்தெந்த தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ அந்த தேவையை சந்தித்து இங்கிருந்து போகும்போதோ விடுதலையாய் ஆசீர்வாதங்களாய் அவர்கள் பெற்று செல்ல உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் இந்த தாத்த அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் அவர் நம்மை வழிநடத்துவார். நாம அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். அநேக பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய பலவீனம் உள்ளவங்க, வியாதி உள்ளவங்க, ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறவங்க, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தாய்மார்களுக்காக நாம ஜெபம் பண்ணோம். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நிச்சயமாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து நடத்துவார். அதே நேரத்துல கடன் தொல்லையில இருக்கிறவர்களையும், கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களையும், கடன் வாங்கினவர்கள் சரியான ஏற்ற காலத்துல கொடுக்கணும், அதை அவங்க மறுதளிக்க கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக கூட நாம ஜெபம் பண்ணோம். ஆக கடன் வாங்கினவர்களை கூட தேவன் என்ன பண்ணுமா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் ஜெபங்களை கேட்டு நம்ம எல்லாருடைய தேவைகளை அவர் ஆண்டவர் சந்திப்பார். ஆக வந்திருக்கிற உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையும் ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். நம்ம செய்திக்கு போவோம் வாங்க. சங்கீதம் 42வது அதிகாரம், The Book of Psalms. மத்தியத்துல இருக்கும் பாருங்க சங்கீதம். பைபிள்ல மத்தியத்துல, பைபிள்ல நீங்க எடுத்தீங்கனாலே மத்தியத்துல 42வது அதிகாரம், சங்கீதம் 42வது அதிகாரம். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, 1 and 2. Psalms 42, chapter 42 verses 1 and 2. நல்ல நிறுத்தி நிதானமா சத்தமா படிங்க இங்கிலீஷ்ல. As a deer longs for the stream of cool water, so I long for you, O God. I thirst for you, the living God. When I can, I go and worship in your presence. Day and night I cry, and tears are my only food. All the time my enemies ask me, where is your God? ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 42வது அதிகாரத்திலே 1வது வசனம் ஒருத்தர் படிங்க, 2வது வசனம் ஒருத்தர் படிங்க. படிங்க, மறுபடியும் படிங்க, முதல்ல படிங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மில் வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. 2வது என்ன சொல்லுது? என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 42வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு என்ன தெரியுமா? வாஞ்சையோடும் தாகத்தோடும். அல்லேலூயா. எப்படி? வாஞ்சையோடும் தாகத்தோடும். மான்கள் நீரோடையை எப்படி வாஞ்சித்து கதறுகிறதோ ஆண்டவரே,
வாஞ்சித்து தேடுகிறதோ வாஞ்சித்து ஓடுகிறதோ அதே போல அடுத்து என்ன சொல்லுகிறது, என் ஆத்துமாவும் கூட ஆண்டவரே தாகத்தோடு கூட உம்மை நாங்கள் தேடுகிறோம், ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் தேடுகிறோம், உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் தேடுகிறோம் என்று சொல்லி இந்த நாளில நாம பார்க்க போகிறோம். ஆக வாஞ்சியோடு எப்படியெல்லாம் தேடணும், என்னென்னத்தெல்லாம் தேடணும், தாகத்தோடு கூட எப்படி ஆண்டுடைய சமூகத்தை நாம தேடணும் அப்படின்றத இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். ஆக பிரியமானவர்களே, மான்கள் எப்படி நீரோடைக்காக வாஞ்சிக்கிறதோ அதே போல ஆண்டவரே இங்க தாவீது கூட சொல்றாரு, நானும் கூட ஆண்டவரே உம்மை என் ஆத்துமாவில, என் உள்ளத்தில, என் உள்ளத்தின் ஆழத்தில வாஞ்சையோடு கூட தேடுகிறேன். ஏதோ உதட்டளவா ஆண்டவரை தேடக்கூடாது. சும்மா ஏதோ கோயிலுக்கு போனோம், பிரேயருக்கு போனோம், உபவாச கூட்டத்துக்கு போனோம், சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க நான் வரக்கூடாது. அப்படியெல்லாம் நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரை உதாசீனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எங்கம்மா வந்தீங்க, சும்மா வந்தாங்க அப்படின்னு. சும்மா வந்தேன்னா எதுக்கு வந்த, இங்க யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் இல்ல, என்ன செஞ்சுக்கிறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, இதெல்லாம் வேவு பார்க்க வந்தியா, டெஸ்ட் பண்ண வந்தியா கேக்குறாங்களா இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது, சர்ச்சுக்கு போகும்போது, ஜபகூடத்துக்கு போகும்போது, ஜபம் பண்ணும்போது, பைபிள் படிக்கும் போது சும்மா பைபிளை படிக்கலான்னு இருந்தேன், சும்மா கோயிலுக்கு போலான்னு வந்தேன், சும்மா பிரேயர் மீட்டிங் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், யார் யார் வந்துக்கிறாங்க இல்லையான்னு பார்க்கலாம். இதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. சங்கீதம் 57 அதிகாரத்துல முதல் 2வது வசனம் இது இல்லையா? 1-2 படிச்சோம். அங்க என் கஷ்டம் எல்லாம் தீர்ற வரைக்கும் உன்னை சிலுவை நிலையில வருவேன் ஆண்டவரே, அவன் சேட்டின் நிழல்ல வருவேன். 2வது என்ன சொல்றாருங்க, மிக அருமையாய் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன சொல்றாரு, மறுபடியும் படிங்க 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான, தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன், தேவனையே நோக்கி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. இதுதான் தீர்வு. கஷ்டத்துக்கு என்ன தீர்வு, என்ன முடிவு, இந்த கண்ணீருக்கு என்ன முடிவு, இந்த வேதனைக்கு என்ன முடிவு, இந்த வியாதிக்கு என்ன முடிவு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த உன்னதமான தேவனையே நோக்கி நீங்களும் நான் என்ன பண்ணுமா, காத்திருக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆகவேதான் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு தாகத்தோடு கூட தேடுகிறவர்களை தான் தேவன் இன்றைக்கும் அன்போடு கூட அழைக்கிறார். இல்லையா? இந்த வாஞ்சையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம படிச்ச இந்த ஆதாரம் பாருங்க, செய்திக்கு தலைப்பு சங்கீதம் 42 அதிகாரத்துல முதல் 2 வசனம் இல்லையா? அதான் இன்னைக்கு ஆதாரமா நம்ம எடுத்தோம். மான்கள் எப்படி வாஞ்சையோடு தேடுகிறதோ ஆண்டவரே, அதே போல என் ஆத்துமா கூட தாகத்தோடு கூட உம்மை தேடுகிறது ஆண்டவரே. வாஞ்சையோடும் ஆண்டவரை தேடணும், அதே நேரத்துல தாகத்தோடு கூட ஆண்டவரை நாம தேட வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அதையே அப்படியே ஒரு 2-3 பேஜ் வாங்க, ஏசாயா 55 அதிகாரம் அங்கே வாங்க. அங்கே ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, மிக அருமையான ஒரு வார்த்தை. ஏசாயா 56 அதிகாரத்துல முதல் வசனம். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, மிக ஆர்வத்தோடு கூட அவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஏசாயா 56 அதிகாரம் முதல் வசனம், 56 first verse. Thus says the Lord, keep justice and do righteousness, for my salvation is about to come and my righteousness to be revealed. Amen. ஆமென். 56 அதிகாரத்துல முதல் வசனம். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு, நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நாம வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட இல்லையா? ஏசாயா 56 அதிகாரம் முதல் வசனம் தானே? ஆக வாஞ்சையோடு தாகத்தோடு கூட நீங்களும் நானும் தேடும் போது அவருடைய நீதியும் அவருடைய ரட்சிப்பும் சீக்கிரத்திலே உனக்கும் எனக்கும் வெளிப்படும். அல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார்.
நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாற்றி ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் வாஞ்சையோடு தாகத்தோடு கூட தேடும் போது ஆண்டவர் எப்படி நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அதுலயே முன்னாடி வாங்க, 44 அதிகாரம் வாங்க, 44 சாப்டர் 44. அதுல 1 ஒருத்தர் படிங்க, 2, 3 ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ்ல முதல்ல 44ல 1, 2 படிமா. The Lord says, listen now, Israel, my servant, my chosen people, the descendant of Jacob. Thus says the Lord, who made you and formed you from the womb, who will help you. Fear not, O Jacob, my servant, and you, Jeshurun, whom I have chosen. For I will pour water on him who is thirsty, and floods on the dry ground. I will pour my spirit on you descendants, and my blessing on your offspring. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரத்துல முதல் 3 வசனம், ஒருத்தர் ஒரு வசனம் படிக்கலாம். முதல் வசனம் படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. எப்பொழுதும் யாக்கோபே, எப்பொழுதும் யாக்கோபே. இன்னைக்கு சொல்றார், வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்களோ, வாஞ்சையோடு கூட யாரெல்லாம் தேடுறாங்களோ, உங்களை நம்மையும் பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னாரு, இன்னைக்கு நமக்கு சொல்றார் பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுதும் யாக்கோபே, இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, இப்பொழுதும் என் தாசனாகிய எனக்கு பிரியமான மகனே மகளே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். நான் தெரிந்து கொண்ட கிறிஸ்தவர்களே இன்றைக்கு கேளுங்கள். உன்னை உண்டாக்கினவரும், நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், தாயின் கர்ப்பத்திலேயே உன்னை என்னையும் காப்பாற்றி பிரித்தெடுத்தவரும், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய, உனக்கு இந்நாள் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் துணையாய் வருகிறவரும், கர்த்தர் சொல்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, ஊழியக்காரனே, வேலைக்காரனே. யெசூரனே அப்படின்னு சொன்னா வேலைக்காரனே, ஊழியக்காரனே. நம்ம ஊழியக்காரர்களெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணோம் இல்லையா? அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவருக்காக ஆலயத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க ஊழியம் செய்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் ஆண்டவருக்கு யெசூரன் தான், வேலைக்காரர் தான். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு வேலைக்காரர் தான். அவர் தான் எஜமான். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட யெசூரனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாரு? தாகம் உள்ளவன் மேல், என்னது? தாகம் உள்ளவன் மேல். ஆண்டவரை தேடும் போது நீ நாம எப்படி வரணுமா? தாகம் தாகத்தோடு கூட வரணும், வாஞ்சையோடு கூட வரணும். ஏனா தானோ வரக்கூடாது. அதான் ஆரம்பத்துல சொன்னது. ஏனோ தானோ வராத, தாகத்தோடு கூட வா, வாஞ்சையோடு கூட வா. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார்? நான் ஆண்டவரை துதிக்க போகிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், என் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறேன், கணவன் மனைவிக்காக ஜெபிக்க போகிறேன், பேர பேத்தி பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறேன், என் பிள்ளைக்காக ஒரு நல்ல காரியம் நடக்கணும், நான் ஜெபிக்க போகிறேன், என்னுடைய மகனை சந்திக்கணும், என் மகளை சந்திக்கணும் அப்படின்னு நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தாகத்தோடு கூட வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார்? மறுபடியும் படிங்க. தாகம் உள்ளவன் மேல், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சும்மா குரங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு தண்ணி கொடுத்துருந்தா என்ன இருக்காவும்? இல்ல, வாஞ்சையோடு கூட கேட்கிறவங்களுக்கு தான், தாகத்தோடு கூட வரவங்களுக்கு தான் அந்த தாகத்தை தீர்க்க ஆண்டவர் தண்ணி கொடுப்பார். அதனாலதான் இங்க சொல்றாரு பாருங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. சத்தியா. நமக்கு பின் வருகிற சந்ததி, அதான் பிள்ளைகள் வழியாய், மகன் வழியாய், மகள் வழியாய் வருகிற சந்ததி. சந்தானம்னா எது? அதான் நம்முடைய பேர பேச்சு பிள்ளைகள். அதற்கு பிறகு வருகிற சந்ததிகளுக்கு தான் பேரு சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும். ஏற்கனவே நம்மளை அச்சிட்டு ஆசீர்வச்சு வச்சிருந்துக்கிறார் இது வரைக்கும் இல்லையா?
எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவே முடியாது. நம்ம எல்லாம் அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி சொல்லணும்னா ஒரு நாளைக்கெல்லாம் சாட்சி சொல்லலாம். ஆரம்ப காலத்துல இருந்து ஆண்டவர் என்னென்ன செஞ்சாரு, எங்கெங்க கூட்டிட்டு போனாரு, எங்கெங்க வந்தாரு, எத்தனையோ ஆபத்து, விபத்து, பிரச்சனை, வேதனை, குழப்பங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் என்னை அற்புதமா நடத்தினாருன்னு ஒரு நாளெல்லாம் சாட்சி சொல்லலாம். ஆனா அதே போல நம்மை ஆசீர்வதித்த தேவன் சொல்றார், நான் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையும் ஆசீர்வதிப்பேன், உன் மகனையும் நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்துல ஒரு மாறுதலும் கிடையவே கிடையாது. எந்த தாயாகிலும் எந்த தகப்பனாகிலும் தான் பிள்ளைங்க கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க, வேண்டவும் மாட்டாங்க. ஆண்டவரே இவன் எப்படியாவது திருந்துனா ஆண்டவரே, இந்த பொண்ணு திருந்துனா ஆண்டவரே அப்படின்னு தான் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன்னுடைய சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யாருக்கு ஊற்றுறாரு? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவான். தாகத்தோடு கூட தேடுகிறவர்களுக்கு தான் இந்த காரியத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவர் செய்வார். அல்லேலூயா. இதே சங்கீதத்துக்கு முன்னால யோபுக்கு தெரியுங்களா? அங்க யோபு புத்தகங்க, யோப் 19th சாப்டர். அந்த இடத்துல அவர் எவ்வளவு வாஞ்சையோடு ஜெபம் பண்றாரு பாருங்க. இந்த ஜெபம் வாஞ்சை தான் இன்னைக்கு நமக்கு வரணும். இந்த வாஞ்சை தான், இந்த தாகம் தான் இன்னைக்கு நமக்கு வரணும். அவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறார், அவ்வளோ வியாதியில இருக்கிறார், அவ்வளோ பிரச்சனையில இருக்கிறாரு. பஞ்சாதி ஒரு பக்கம் தூஷ்டி ஆச்சு, பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க இல்லையா, ஃப்ரெண்டுகள்லாம் திட்டின்கிறானுங்க. இதன் மத்தியத்துல அவர் ஆண்டவரை நோக்கி வாஞ்சையோடு தாகத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு விசேஷமான ஜெபம் இல்லையா. 19th சாப்டர்ல 25 ஒருத்தர் படிங்க, 26 ஒருத்தர் படிங்க. For I know that my Redeemer lives, and he shall stand at last on the earth. Amen. Hallelujah. Padimani. You are my friends. Take pity on me. You are the hand of the God has struck me down. அவ்வளவுதானா? 27 படிச்சிருமா அப்படியே. Whom I shall see for myself, and my eyes shall behold, and not another, how my heart thorns with me. Amen. Hallelujah. 3 வசனம். யோபு சங்கீதத்துக்கு முன்னாலே இருக்கும் பாருங்க. யோபு என்ற பக்தன் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றார். வியாதி வந்துச்சு, ஓட்டை எடுத்து சொல்லிடுறாரு. அந்த நிலைமையில வந்திருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓட்டிட்டு போயிட்டாங்க. அவன் பஞ்சாதி கூட சொல்லிடுச்சு, இன்னுமையா விசுவாசத்துல இருக்கிற, சத்து போயா நீ அப்படின்னு கூட சொல்லிடுச்சு. ஆனாலும் கூட இவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த அந்த தாகத்தையும் வாஞ்சியை நினைத்து அவர் ஜெபம் பண்ற ஜெபம் தான் விசேஷமான ஜெபம். என்ன அறிக்கையிடுறாரு? 25வது வசனம் ஒருத்தர் படிங்க, 26 ஒருத்தர் படிங்க, 27 ஒருத்தர் படிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதாங்க விசுவாசம். என் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் குடும்ப பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு ஆரோக்கியம் தருவார். நான் வாஞ்சையோடு தேடுகிறேன், நான் தாகத்தோடு கூட தேடுகிறேன், நான் ஆர்வத்தோடு தேடுகிறேன், நான் விசுவாசத்தோடு தேடுகிறேன். இந்த யோபுவை போல நம்ம நினைச்சுக்கணும். என் மீட்பர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி காலத்திலே நியாயம் தீர்க்க அந்த பூமியின் மேல் வந்து நிற்பார் என்று நான் நம்புகிறேன், நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? 26. இந்த தோல் முதலானவை. நல்ல கவனிங்க. இந்த மாதிரி யாருன்னா சொல்ல முடியுமா? இது வரைக்கும் நீ நான் சொல்லி இருக்கிறோமா? ஒரு சின்ன நோய் வந்தனும், ஐயோ ஆண்டவரே நீ என்னை இப்படி சோதிக்கிறிய, ஏன் ஆண்டவரே இந்த நோய் எனக்கு கொடுத்த, ஏன் ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி நீங்க நாம வந்து சலிச்சுக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்ற பாருங்க, இந்த என் தோல் முதலாய், இந்த என் தோல் முதலானவை அழுகியே போனாலும் கூட நான் என்னுடைய மாம்சத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோலெல்லாம் அழுகி போயிடுச்சுங்க. எப்படி? தோலெல்லாம் அழுகி போயிடுச்சு, சரீரம் முழுதும் தோலெல்லாம் அழுகி போயிட்டு வெறும் மாம்சங்குது. சொல்லி சொல்லுவாங்களே, ரத்த கலையோடு கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த ரத்த வெள்ளத்தில் இருக்கும் போதே அவர் சொல்றாரு, என் தோல் முதலாய் அழுகி போனாலும் கூட சரி, என் மாம்சத்துல உயிர் ஒட்டி இருக்கா இல்லையா, என் பிரிகிற வரைக்கும்
அந்த உயிர் ஒட்டி இருக்கிற அந்த நேரத்துல அந்த மாம்சத்துல கூட நான் தேவனை நோக்கி பார்ப்பேன், தேவனையே நோக்கி பார்ப்பேன். எத்தனை பெரிய வாஞ்சை பாருங்க, எத்தனை பெரிய தாகம் பாருங்க. இப்ப 77 வசனம் சொல்லுது, அவரையே நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அப்படி வாங்க, அதுதானே, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் இல்ல, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இல்ல. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களாலே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என்னுடைய உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எப்பொழுது என் ஆண்டவரை நான் பார்ப்பேன்? வாஞ்சிக்கிறதா? இந்த வாஞ்சையால், இந்த தாகத்தால் நான் ஆண்டவரை நான் காத்திருக்கிறேன். அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன்? நான் சோர்ந்து போகிற ஒரு சில நேரத்துல நான் சீக்கிரம் அவரை பார்ப்பேன், அவரை நான் காணுவேன். என் உள்ளந்திரியங்கள், என் உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆத்துமா, என் உள்ளத்திற்கு அந்த ஆத்துமா, என் இருதயம் அவரை பார்க்க துடிக்கிறது அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. என்ன வாஞ்சை பாருங்க, என்ன தாகம் பாருங்க. இப்படிதான் ஆண்டவரை நாம அதிகமாய் அவரை தேடணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன். என் தோல் முதல் அழிந்து போனாலும் கூட சரி, என் மாம்சத்தில் நின்று நான் அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை சுகப்படுத்திடுவார், அவர் என்னை பலப்படுத்திடுவார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போகும்போது சுகபலத்தோடு கூட அழைத்து கொண்டு போவார். பூர்ண ஆயுசுள்ளவராய் அவர் மரித்தாரா? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் கண்டார் என்று சொல்லி பைபிள் கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறது. எத்தனை பெரிய ஆச்சரிய அன்பானவர்களே. இப்படிப்பட்ட வாஞ்சையும் தாகமும் தான் உனக்குள்ளே எனக்குள்ள வரணும். அப்படியே சங்கீதத்துக்கு வாங்க சீக்கிரம். சங்கீதத்துல 26ஆம் அதிகாரத்துல 8வது வசனம். அங்கே ஆண்டவருடைய, அதாவது தாவீதுடைய வாஞ்சை தாகம் எப்படியா இருக்குது பாருங்க. இங்க சொல்றாரு பாருங்க. படிச்சுட்டு 2 வசனத்தை படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 26th wordல 8th word. I love the house where you live, O Lord, the place where your glory dwells. Amen. Hallelujah. கர்த்தாவே என் ஆலயமாகிய, சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கோயிலுக்கு போக வாஞ்சியா போறாராம். வேற ஒரு சில சங்கீதத்தெல்லாம் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று நான் சந்தோஷமாய் வருகிறேன். கோயிலுக்கு எப்படி வர்றாரா? அவரு சந்தோஷமாய் வருகிறாராம், மகிழ்ச்சியோடு கூட வருகிறேன் நான் ஆண்டவரே. என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே நீ தங்கிய அந்த ஆலய ஸ்தலத்தையும் உம்முடைய மகிமையும் காண ஆண்டவரே நான் வாஞ்சையாய் இருக்கிறேன் ஆண்டவரே, வாஞ்சையாய் வருகிறேன் ஆண்டவரே. என்ன அற்புதமான ஒரு சங்கீதம் அன்பானவர்களே, என்ன அற்புதமான ஒரு ஜெபம், என்ன அற்புதமான ஒரு விசுவாசம் தாவீதுடைய உள்ளத்தில் இருந்தது. இந்த விசுவாசம் தான் உனக்குள்ளே எனக்குள்ளே இந்த நாளில வரணும். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் நம்ம எப்படி ரட்சிப்பார்? அதே சங்கீதத்துல 91 வாங்க, 91ல 14 அங்கே மிக விசேஷமான ஒரு ஜபத்தை இந்த இடத்துல ஏறெடுக்கிறார். விசேஷமான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். மகனே மகளே, என் மேல நீ வாஞ்சியா இருக்கிறாயா? நான் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? எப்படி உன்னை பாதுகாப்பேன்? பாருங்க 91ல 14. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him high because he has known my name. சத்யா, நீ யாரு எவங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு கொடுத்தா நீங்க நல்லவ, எப்படி கொடுத்தா ரொம்ப நல்லவங்க, இன்னும் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஒண்ணுமே இல்லைன்னா
ஐயோ இதுவா அது, ஐயோ அதுவா இது அப்படின்னு சொல்லி ஏளனமா கேவலமா பேசுறோங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, கடகளவு வாஞ்சை, கடகளவு விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது அந்த வாஞ்சையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 14வது வசனம் படிங்க, நிறுத்தி நிதானமா. வாஞ்சையா இருக்கிறபடியா பத்தியா, அவன் என்ற இடத்துல உங்க பேரை என் பேரை போட்டுக்கோங்க. சாந்தி அம்மா போட்டுக்கோங்க, ஜெயசி அம்மா போட்டுக்கோங்க, குமாரி அம்மா போட்டுக்கோங்க, ரீட்டா அம்மா போட்டுக்கோங்க, மேரி அம்மா போட்டுக்கோங்க, ஷீலாவை போட்டுக்கோங்க, நம்ம ரனிட்டாவை போட்டுக்கோங்க, வயலட் அம்மா போட்டுக்கோங்க, வேண்டுமானா என்ன கூட போட்டுக்கோங்க. இல்லையா? அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினால சத்தியா முதல் ஆசீர்வாதம். இந்த வாஞ்சை முதல்ல ஆண்டவர் என்ன தர்றாராம்? விடுதலை. அவனை நான் விடுவிப்பேன், இக்கட்டிலிருந்து விடுவிப்பேன், கடன் தொல்லையிலிருந்து விடுவிப்பேன், பிரச்சனையிலிருந்து விடுவிப்பேன். என்ன வேணா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கிறது நிமித்தம் தேவன் முதல்ல நம்ம என்ன பண்றாரா? விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா, இயேசு என்னும் என்னுடைய நாமத்தை அவன் வாயினாலே சொல்லி அறிக்கை இடுகிறதுனால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே நான் வைப்பேன். பத்தியா? ஆமா, வாஞ்சையோடு கூட நீ நான் தேடுகிறதுனால முதல்ல நம்மளே விடுவிக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால நம்மை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். அல்லேலூயா. ஒரு சிலர் தூக்குற மாதிரி தூக்கிட்டு தப்புன்னு விட்டுருவாங்க இல்லையா? புகழ்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு குடுக்கிற வரைக்கும் கா நீ இப்படிக்கா, நீ அப்படிக்கா, இந்த மாதிரி நீ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நேக்குவாங்க. நீ திடீர்னு நீ சொல்லி பாரு, ஐயோ இன்னைக்கு இல்ல நாளைக்கு வான்னு சொல்லி பாரு, தப்புன்னு விட்டுருவாங்க. இதை சொல்றதுக்காகவா, இதை கேட்கறதுக்காகவா நான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீ வாஞ்சையோடு கூட என்னை தேடுகிறபடினால நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறதுனால, இயேசு என்னும் நாமத்தை உன் வாயினாலே சொல்லுகிறதுனால நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தேன். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அப்படியே வாங்க, நீதிமொழிகள் வாங்க. ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம எல்லாரையுமாய் முழுமையாய் ஒப்பு கொடுத்து நாம ஜெபம் பண்ணுவோம். கடைசி 2 வசனம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ். அதுல 13th சாப்டர்ல விசேஷமான ஒரு ஜெபம். இத நல்ல மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம், சங்கீதத்துக்கு அடுத்து வரும் பாருங்க நீதிமொழிகள் இல்லையா? 13ஆம் அதிகாரத்தை 13th வேர்ட்ல 11 ஒருத்தர் படிங்க, 12 ஒருத்தர் படிங்க. 13ல 11 ஒருத்தர், 12 ஒருத்தர். Wealth gained by dishonesty will be diminished, but he who gathers by labor will increase. Amen. 12. When hope is crushed, a heart is crushed, but a wish comes true, fills you with joy. Hallelujah. புரிஞ்சா? என்ன சொல்றது? உன்னை ஒரு சில நேரத்துல ட்ரஸ்ட் ஆக்கிடுமா, அப்படியே புரிஞ்சிருமா. அதான் சொல்லுதுங்க இல்லையா? ஹalleluya. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க சத்தமா. When hope is crushed, the heart is crushed, but a wish comes true, fills you with joy. பத்தியா, நீ நினைக்கிறது வரும்போது ஆசீர்வாதம். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க, 11வது வசனம் படிங்க. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதனாலதான் இங்க வசனத்துக்கு கூப்பிடுறது, உபாச கூட்டத்துல கூப்பிடுறதே வசனத்துக்கு தான், ஜபம் பண்றதுக்காக தான். என்ன சொல்றது? வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். எப்படி? இங்க வஞ்சனையா இருக்குது, வாஞ்சியா இருக்குது இல்லையா? வஞ்சனை என்ன பண்ணும்? உன்னை கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுரும். வஞ்சனைனாலே சேர்க்கிற பொருள் அழிஞ்சு போயிடும், அப்படியே சீக்கிரம் கண்டும் காணாம போயிடும். ஏன்? திட்டுத்தனமா வந்தது, அது அநியாயமா வந்தது, அக்கிரமா வந்தது, துரோகத்தினால வந்தது, வஞ்சனைனாலே வந்த அவங்க இவங்களை வஞ்சித்து வாங்கினது, ஏமாற்றி வாங்கினது. வஞ்சனைனால் வந்த பொருள் என்ன ஆகுமா? சீக்கிரமாய் குறைந்து போயிடும், மறைந்து போயிடும். கைப்பாடாய், அல்லேலூயா, கையினால கஷ்டப்பட்டு செய்த பொருள் விருத்தி அடைவான். ஆமா, அல்லேலூயா. பத்தியா, வஞ்சனையால வந்தது என்ன ஆயிடும்? சீக்கிரம் மறைஞ்சு போயிடும்.
கைப்பாடாய் உழைத்தது. என்ன சொல்றாங்க? கைப்பாடாய் சேர்க்கிறவனோ கைப்பாடாய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான், பெரிய மனுஷனாய் மாறுவான். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். எத்தனை பெரிய அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே, இல்லையா? அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, இங்கிலீஷ்ல அது ரொம்ப அழகா வந்துக்குது. அது அப்படியே கிரஸ்ட் ஆயிடுமா, கிரஸ்ட் ஆயிடுமா, அப்படியே உன்னை புழிஞ்சிருமா, இங்கிலீஷ்ல சொல்லுது. அல்லேலூயா. படிங்க. நெடுங்காலமாய் காத்திருதல். நெடுங்காலமாய் நீ காத்திருக்கிற ஒரு காரியத்திற்காக ஆசீர்வாதம் சீக்கிரம் வராதுமா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் கேட்டாங்க, ஒரு பாஸ்டர்லாம், அதிர்ஷ்டம் எப்போ வரும்? இல்ல இல்ல, நம்மள தான் தேடி வரும். அதிர்ஷ்டம் எப்போ வரும்? என்ன ரீட்டமா? அதிர்ஷ்டம் எப்போ வரும்? அதுக்கு எப்போ இஷ்டம் அப்போ வரும். அதுனா என்ன அர்த்தம்? அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. அவருக்கு எப்போ இஷ்டங்குதோ அப்ப கொடுப்பாரு. அவர்தான். அது வரைக்கும் நீ நான் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், காத்திருக்கணும், வாஞ்சையோடு தாகத்தோடு. இதான் அதனுடைய இது. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல். இருதயத்துல ஒரு நேரத்துல சோர்ந்து போக கூட பண்ணணும். ஆண்டவரே எவ்வளவு ஜெபம் பண்றது ஆண்டவரே, எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கிற ஆண்டவரே, எவ்வளவோ வேண்டி இருக்கிற ஆண்டவரே அப்படி ஒரு சில நேரத்துல நம்ம புலம்புகிற நேரம் கூட வருது, இல்லையா? நீ எவ்வளவு நாள் நீ விசுவாசமா இருக்கிற, எவ்வளவு நாள் கோயிலுக்கு போற, எவ்வளவு நாள் ஜெபம் பண்ற, எவ்வளவு நாள் பைபிள் படிக்கிற, எவ்வளவு நாள் தொடர்ந்து நீ ஜெபத்துக்கு வர அப்படின்றத எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறார். அதுதான் இது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், சோர்ந்து போக பண்ணிவிடும். விரும்பினது வரும்போதோ, நீ விரும்பினது வரும்போதோ, நீ கேட்டது வரும்போதோ, நீ ஜெபித்தது வரும்போதோ, நீ வாஞ்சித்தது வரும்போதோ, நீ தாகம் கொண்டது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஒரு புது உயிர் வந்துச்சுங்க, எனக்கு ஒரு புது பலன் வந்துச்சுங்க, ஒரு புது வல்லமை வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமாய் செயல்படும்படியாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கடைசி வாஞ்சை இந்த புதிய ஏற்பாடு வாங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம். இதான் நமக்கு மிக மிக முக்கியம். இந்த பரலோகத்தை தான் நீங்களும் நானும் மிக வாஞ்சையோடு தேடணும். புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட், பவுல் எழுதுந்து 2 கொரிந்தியன் 5th சாப்டர்ல 2nd verse. மிக அருமையான ஒரு வசனம். படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணலாம். For in this we groan earnestly, desiring to be clothed with our habitation which is from heaven. ஆமென். அல்லேலூயா. கரெக்டா அதே மாதிரி வந்துச்சா? படி சீல ஒரு வாட்டி படி. 5th second it is. 5th chapter 2nd verse. And now we sign, so great is our desire that our home which comes from heaven should be put on over us. ஆமென். அல்லேலூயா. கேட்டீங்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். லாஸ்ட்ல வரும் பாருங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே, நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே வாழ்கிற அந்த நாட்கள் வரைக்கும், இந்த உடல்ல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் நாம் தவித்து தம்முடைய பரம வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ள, தம்முடைய பரலோக பரிசுத்தமான பரலோக தேவன் வாழ்கிற அந்த வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். இந்த வாஞ்சை தாங்க கடைசி முடிவு நமக்கு. புரிஞ்சா அந்த வசனம்? ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க, அதே வசனம் படிங்க. இன்னொருத்தர் படிங்க, சேம் அதே தான். ஏனெனில் இந்த கூடாரத்திலே இந்த உலகத்திலே நான் வாழ்கிற வரைக்கும் நாம் தவிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை பரலோக வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கதான் வரணும். நாம இவ்வளவு நாள் நம்ம எதற்கோ கஷ்டப்பட்டோம், இல்லையா? இனி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜபத்தினுடைய முடிவு என்ன? ஆண்டவரே,
எப்படியாகில நான் பரலோகம் வந்து சேர்ந்தேன் ஆண்டவரே, உம் மண்டை வந்து சேர்ந்தேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே, உம்முடைய பிரகாரங்களில வந்து ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திற்குள்ள வந்து ஆண்டவரே, அங்க ஒரு குறையே இல்லை ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இல்ல? ஒரு குறை இல்லை. அங்க பசி இல்ல, பட்டினி இல்ல, வேதனை இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல. நித்திய ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் வெளிச்சத்துல இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற அந்த பரலோக பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, தாகத்தோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மை விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். வாஞ்சையோடு அவரை தேடுவோம், தாகத்தோடு கூட அவரை தேடுவோம், நன்றியோடு கூட அவரை தேடுவோம், விசுவாசத்தோடு கூட அவரை தேடுவோம், நம்பிக்கையோடு கூட தேடுவோம். ஆண்டவரே, என் மீட்பர் நீ உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, இந்த பூமியின் மேல வந்து நிற்க போகிறீர். நான் என் கண்கள் காணும், அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களே காணும். நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? நாம் எல்லாருமாய் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாஞ்சையோடு தேடுகிறவர்களாய், தாகத்தோடு கூட தேடுகிறவர்களாய் ஆண்டவரே, நீர் எங்கள் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரே எங்கள் சந்ததியின் மேல் ஆவியையும், எங்கள் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாள் முழுதும் எங்களை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், ஒரு குறை இல்லாதபடி ஆண்டவரே காத்து நடத்துகிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் கரங்களை நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலே நல்ல வாஞ்சையை தாங்க ஆண்டவரே, தாகத்தை தாங்க ஆண்டவரே. நேக நாள் உமக்காய் ஜெபித்து 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 ஜெயம் பெறுகிறவர்களா எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதித்து வழிநடத்தும். கடைசியில் நம்முடைய பரலோகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறவர்களாய், பரலோக சன்னிதானத்தை வாஞ்சிக்கிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவர். துதிகன மகிமை உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் இங்க வந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் அர்ப்பணித்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க, பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த, வாஞ்சியோடு தேடுகிறவர்களும் தாகத்தோடு கூட தேடுகிற ஒவ்வொருவரோடும் கூட இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கூடவே இருந்து காத்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம்ம கேட்ட செய்தி, கர்த்தரை தேடும் போது வாஞ்சையோடும் அவருடைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கணும்னா தாகத்தோடும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். ஆகவே தாகத்தோடும் வாஞ்சையோடும் தேடும் போது கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு அவர் அருள் செய்வார். ஆகவே உங்க ஜெபத்தொட்டு செய்கிதங்களிலே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி. நன்றியால் துதிப்பாடு நான் இயேசுவை நாள்தோறும் நாவினாலே அவருக்கு புகழ்பாடு என்று சொன்னால், வாஞ்சியோடு நான் தேவனை தேடுகிறேன், அவருக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லி பாடலின் 11. தேங்க்யூ லார்ட். நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். நன்றியால்
நன்றியை துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். அவன் வாஞ்சையோடு உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இந்த தேவனை எப்போதும் நன்றியோடு கூட வாஞ்சையோடு கூட காத்திருந்து தேடுவோம். கர்த்தர் நம் மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். அப்ப இதனால கேட்ட செய்திப்படி ஒவ்வொரு நாளும் மான் எப்படி நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் தேவனே ஒவ்வொரு நாளும் என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுது. எப்போது ஆலயத்துக்கு போவோம், எப்போ ஜெப கூட்டத்துக்கு போவோம், எப்போ துதிப்போம், எப்போது உமக்கு நன்றி சொல்லுவோம் என்று சொல்லி இந்த வாஞ்சை தாகம் நமக்குள்ள வந்தாலே போதும், தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒரு சின்ன காரியம் பாருங்க நம்மளை எப்படி உயர்த்துது. தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆகவே God bless you all. Be safe. Our Lord Jesus is coming soon. நன்றி நன்றி. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாமா? ஒவ்வொருவருக்கும் தேவன் கொண்டு வந்திருக்கிறாரே, அதற்கே தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி நன்றி நன்றி. Thank you Lord.